வணக்கம், நமஸ்காரம், ஸ்தோத்திரம். அன்பான சகோதர சகோதரிகளே, நசரேனாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி வருக வருக என்று சொல்லி உங்களை அழைக்கிறோம். இந்த நேரத்தை நீங்க எடுத்து எங்களோடு கூட இந்த இணையதளத்தில் இணைந்திருப்பது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். மிகவும் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ஏன்னா இன்றைக்கு உலகத்துல எவ்வளோ பேர் எவ்வளோ காரியங்களுக்கு பின்பே போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. யாரையும் குற்றம் சொல்லலை, ஆனா பாத்தீங்கன்னா இன்னைக்கு திருச்சபைகளிலே பாத்தீங்கன்னா நிறைய காரியங்கள், ஆட்டம் பாட்டம் கும்மாளம்னு சொல்லிட்டு இன்னைக்கு கலர் கலரா பல்பை போட்டுக்கிட்டு எல்லாம் ஜங்கு ஜங்குன்னு குதிச்சுட்டு இருக்காங்க. குறிப்பா டீனேஜர்ஸ், இளம் பிள்ளைகளை நீங்க இந்த யூத் கேம்ப் அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் அனுப்புறப்போ தயவு செஞ்சு கொஞ்சம் பரிசோதித்து பாருங்க. என்ன விதமான பாடல்கள் அங்க பாடப்படுகிறது, என்ன விதமான மியூசிக்குகள், அதாவது இசைக்கருவிகளை கொண்டு. எல்லா இசைக்கருவிகளும் தேவனால் படிக்கப்பட்ட இசைக்கருவியை பிசாசி எந்த கருவியும் படிக்கல. ஒருத்தர், நான் தபேலா வாசிக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், அப்போ சொன்னாரு, இந்த தபேலா எல்லாம் அவங்க கோயில் எல்லாம் வாசிக்கிறது, நீ இந்த தபேலா வாசித்தீங்கன்னா அந்த ஆவிகள்லாம் உள்ள வந்துடும். எங்கேயே எழுதியிருக்கு பைபிள்னு கேட்டேன். வாத்தியத்தோடும் மத்தாளத்தோட ஆண்டவரை நீ துதின்னு எழுதியிருக்கு, என்ன நீங்க இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு தான் நம்ம ஆளுங்களுக்கு சில என்ன சொல்றது பாரம்பரிய காரியங்கள் தலையில புகுத்தப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவங்க யாரோ கிட்ட இருந்து கேட்டு அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அதனாலதான் வேதத்தோட செக் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லி நாங்க கொடுக்கறது. யாராவது எதையாவது சொன்னா உடனே தலை ஆட்டிட்டு ஆடு மாதிரி மந்த மாதிரி போகக்கூடாது பின்னாடியே. உங்களை கூட்டிட்டு போறவன் மேப்பன் இல்லாம கசாப்பு கடைக்காரனா இருந்தா எங்கதான் கூப்பிட்டு போறான் உங்களை? ரெட்டியே வச்சிருப்பான் கத்தி, ஒரே ஒரு இலைய காமிச்சு அழகாக ஆட்டுக்குட்டியை கூட்டு போவாங்க. அப்புறம் இலைய கொடுப்பான், அது பிஸியா சாப்பிட்டுட்டு இருக்கும். கத்தி அருவாள் தூக்குறப்ப தான் மேன்னு பார்க்கும், ஐயோ அருவாள் அப்படின்னு. அப்புறம் அடுத்தது எங்க தான் இருக்கும்? ஆடு நரகத்துல தான் இருக்கும், பரலோகத்துக்கு போகாது அந்த ஆடு. ஏன்னா அது முட்டாள் ஆடு. நான் அந்த முட்டாள் ஆடா இருக்க விரும்பல, நீங்களும் இருக்காதீங்க, சரிங்களா? நம் நல் மேய்ப்பர் இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். அவர் சொல்ற இடத்துல நெல்லுன்னா நிக்கணும், எந்திரினா எந்திரிக்கணும், போகாதனா போகக்கூடாது, போனா போகணும், மறுகேள்வி கேட்கக்கூடாது. அவர் சரியாக தான் செய்வார். விசுவசிக்கிறவனே ஜீவனை பெற்றுக்கொள்வான் என்று பைபிள் சொல்லுகிறது. எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? இன்றைக்கு இந்த காரியத்தை குறித்து அதிகமாய் பேசும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உணர்த்தினதை உங்களுக்கு வெளிப்படுத்துறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பெற்றோர்களே, எனக்கு புரியுது, சர்ச்சுக்கு அனுப்புனா புள்ள திருந்திரவன. சர்ச்சில் இருந்து தான் நிறைய பேர் கெட்டே போயிருக்கான். நான் கத்தோலிக்கத்துல இருந்த நாள்ல இருந்து நான் பார்த்து கொண்டு வருகிறேன். நான் ஆல்டர் பாயா இருப்பேன். 7 வயசுல ஆல்டர் பாய் ஆனேன். 7 வயசுல இருந்து ஏறத்தாழ 15-16 வயசு வரைக்கும் நான் ஆல்டர் பாயா இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு அங்க சேவிக்க முடியல. ஏன்னா இந்த 11th 12th ரொம்ப பிஸி ஆயிட்டேன். ஏன்னா எனக்கு ஏன்னா தலையில பாதி களிமண்ணு தான் இருந்துச்சு. அப்பெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிப்பேன். பெரிய புத்திசாலி கிடையாது, ஃபர்ஸ்ட் ரேங்கர் கிடையாது. இன்னைக்கு நான் பேசுற மெசேஜஸ், இன்னைக்கு நடத்துற ஊழியத்தெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பா நீங்க கோல்டு மெடலிஸ்டா தான் இருப்பீங்க. எனக்கு கிடையவே, நான் கோல்டு மெடலிஸ்டா இருந்திருந்தா இந்த கதவை எனக்கு ஆண்டவர் திறந்திருக்க மாட்டார். எனக்கு வேற கதவு பிசாசு திறந்து விட்டுருப்பான். நான் என் தலையில களிமண் இருந்ததுனாலதான் நான் ஒரு நல்ல குயவன் கைகளில கொடுக்கப்பட்டிருக்கிறேன். களிமண் தலையான்லாம் கூப்பிட்டுருக்காங்க. ஏன்னா எனக்கு மேட்ச் எல்லாம் வரவே வராது, மக்கடிச்சுதான் பாஸே பண்ணினேன். நான் புரிஞ்செல்லாம் மேட்ச் நான் பண்ணவே இல்லை. இப்ப கூட 8th ஸ்டாண்டர்ட்ல கணக்கு எழுதுற மாதிரி வேர்த்து விறுவிறுத்து அந்த கனவுலாம் ஒண்ணு. அப்போ என் மனசுல எவ்வளவு இம்பாக்ட் ஆயிருக்கு பாருங்க. ஏறத்தாழ 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள். அவ்வளவு களிமண்ணா இருந்திருக்கிறேன் நானு. ஆனா குயவன் அழகாக என்ன உருண்டை பிடிச்சு அப்படியே நான் கொஞ்சம் மேல மேல வர வர இந்த என்ஜினியரிங் எல்லாம் போக போக எனக்கு, நான் ஆவிக்குரிய சபைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டேன். இப்போ ரசிக்கப்பட்டுட்டேன் 18 வயசுல. அப்ப பார்ப்பீர்களானால் கர்த்தர் எனக்கு வேற விதமா போதிச்சு கொடுத்தாரு. நிறைய புரிய ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு மக்கடிக்கிறத விட்டுட்டேன். நல்ல வேலை கணக்கு ஃபர்ஸ்ட் செமஸ்டரோட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கணக்கு பக்கமே என்ன தலை வச்சு இப்ப வரைக்கும் படுக்கல. கணக்கும் என் பக்கத்துல வரல. ஆனா கணக்குல நான் ஒரு பெரிய புலி. என்னோட மனைவிக்கு தான் தெரியும் உலகத்தின் கணக்கு. எவ்வளவோ கணக்கு போட்டுதான் நிறைய காரியங்களை நாங்கள் செய்திருக்கிறோம். ஊழியத்திலும் சரி, என்னுடைய பொருளாதாரத்திலும் சரி, என் பிள்ளையும் என் மனைவி என் குடும்பமே அதற்கு சாட்சி. அந்த கணக்கு ஞானம் எல்லாம் இருக்கு, சரிங்களா? மேட்ச்ல மார்க் வாங்கலன்னா கணக்குல முட்டை நீங்க நினைச்சு கூடாது. சரி, அதை விட்டுருங்க. இப்படி வாங்க. இன்றைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பெற்றோர்களே, உங்க பிள்ளையோட எதிர்காலம் முக்கியம் தான். ஆனால் நீங்க எந்த இடத்துக்கு அனுப்புறீங்கிறது முக்கியம். கண்டிப்பா அவன் கிளப்பு, கிரவுண்டு, ஃபுட்பாலு, இந்த கேம்ப்பு, கிரிக்கெட்டு, மட்டன்னு சொல்லிட்டு திருந்திட்டு இருந்தாலும் நல்ல தலையில போட்டு உட்கார வைங்க. விளையாடுறதுக்கு அனுப்ப வேண்டியதுதான், அது இல்லைன்னு சொல்ல. ஆனா
ஃபுல் டைமா போய் அங்கேயே உட்காந்துட்டு நான் பெரிய கிரிக்கெட்டராக போறேங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய கோடான கோடி ஜனத்தொகையில ஒரு சச்சின் டெண்டுல்கர் ஒரு தோனி தான் வர முடியுங்க. நான் ஏன் அந்த சச்சினா இருக்கக்கூடாதுன்னா, நீ இருக்க வேண்டாம், வேற ஒருத்தன் போட்டுவாங்க. ஏன்னா எத்தனையோ பிள்ளைகளுடைய வாழ்க்கை குட்டிச்சவரா போயிருக்கு. எனக்கு தெரிஞ்ச சொந்த பந்தங்கள், எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் மத்தியிலேயே நான் பார்த்துருக்கிறேன். அப்புறமா தலையால் அடிச்சுக்குவாங்க. ஒரு பையன், எங்க சொந்தக்கார பையன் ஒருத்தன் இந்த மாதிரி தான் கிரிக்கெட் கேம்புக்கு, உண்மை கதைங்க, ஃபாஸ்ட் பவுலர் ஆவாராம் அவர். டெஸ்ட்டுக்கெல்லாம் போய் அப்படியே இது பண்ணிட்டு கடைசியில இப்போ என்ன, எங்க போய் உட்காந்து பாப்கார்ன் போட்டுட்டு இருக்கான். எங்கேயோ ஒரு சின்ன ஒரு இதை வச்சு கூடார மாதிரி வச்சு பாப்கார்ன் போட்டுட்டு இருக்கான். எல்லாத்துலயும் ரிஜெக்ட் ஆகி, எல்லாத்துலயும் இதாகி, படிப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. படிக்க வேண்டிய நேரத்தில் அங்கே போய் கிரிக்கெட் மட்டையை பிடிச்சி நின்று இருந்தான். இந்த மாதிரி தவறான இதில் கண்டிப்பா நீங்க போடக்கூடாது. நீங்க எல்லாம் புத்திசாலி பெற்றோர்கள் தான், அப்படி பண்ணுவதற்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் ஒரு சற்று ஒரு சின்ன ஒரு போதனை, அவ்வளவுதான். விளங்குதா உங்களுக்கு? இப்போ இரண்டாவது பக்கம், மறுபக்கம் என்னன்னா, இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவ பெற்றோர்களே உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். சர்ச்சுக்கு அனுப்பிட்டான் போதும் பிரதர், எல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க அப்படின்னு. நல்ல சர்ச்சு, நல்ல போதகர்கள் இருக்கிறாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு சர்ச்சு பேரை நான் கண்டிப்பா குறிப்பிடுவேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது அவங்க கிட்ட டிசிப்ளின். எனக்கு அவங்க கிட்ட முரண்பாடான கருத்துகளும் இருக்கு, ஆனா அதை குறித்து நான் பேசவும் மாட்டேன். சிபிஎம்னு ஒரு சர்ச் இருக்கு இல்லைங்களா, சிலோன் பென்டிகாஸ்ட் மிஷன், இப்போ டிபிஎம்னு மாறிடுச்சு, த பென்டிகாஸ்ட் மிஷன். அருமையான சபை. அவங்களுக்குன்னு ஒரு ட்ரெஸ் கோடு இருக்கு. நல்லதுதான், எல்லாம் ஒரே கோட்பாடுல வர்றது நல்லதுதான். என்ன கேட்டா வெள்ளையும் சொல்லையுமா வருவாங்க. ஏன்னா பரலோகத்துல அந்த ஆடை தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வெளிப்பாடு 6வது அதிகாரத்தில் எழுதியிருக்கு. ஒரு தப்பும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு அது தப்புன்னு படலை எனக்கு. அப்புறம் சில காரியங்கள்லாம் இருக்கு. இப்ப ட்ரெஸ்ஸை விட்டுருங்க, ஒன்னு ட்ரெஸ் ஏன்னு கேட்டா நம்மால் எது வரைக்கும் தான் போட்டு வராங்க, கை தொடகிட எல்லாமே ஓப்பனா இருக்கு. அது ட்ரெஸ்ன்னு சொல்ல முடியாது, அவ்வளவு கேவலமா வராங்க இன்னைக்கு சர்ச்சுக்கு. ஒன்று, அது சரியான டிசிப்ளின். அது ரெண்டாவது பாத்தீங்கன்னா, பசங்க ஒரு பக்கம், பிள்ளைங்க ஒரு பக்கம், ஜென்ஸ் லேடிஸ் மிக்ஸ் பண்ணி உட்காரவே கூடாது. குழந்தைங்கலாம் லேடிஸ் கிட்ட தான் இருக்கணும். கொஞ்சம் அப்படி இப்படி குழந்தை அசினா பாஸ்டர் மைக்லயே கத்துவாரு, உகர்றா கீழே அப்படிம்பாரு. அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட். அப்புறம் அங்கேயும் நடக்குது ஃபெலோஷிப்பு, அந்த காத்திருப்பு கூட்டம், இது அதுன்னு பார்த்தா ஒருத்தனும் ஒருத்திக்கிட்டையும் பேசக்கூடாது, எல்லாம் உட்காரும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா இருக்கணுங்க. அந்த மாதிரி சர்ச்சுக்கு நீங்க கண்ணை மூட்டை அனுப்புங்க, நான் வேண்டான்னு சொல்ல. ஆனா அந்த மாதிரி சர்ச்சுகள் எனக்கு அந்த ஒரு சர்ச்சை தவிர வேற சர்ச்சு தெரியல. நான் போகாத சர்ச்சே கிடையாது. பெரிய பிரயாணம், ரொம்ப நெடுநாட்களாக நான் இந்த பிரயாணத்துல ஈடுபட்டிருக்கிறேன். என்னோட அனுபவத்துல சொல்றேன். நான் தயவு செஞ்சு சர்ச்சுக்கு அனுப்புனா குழந்தை திருந்திரும். அங்கதான் எல்லா விதமான, நான் ஆல்டர் பாய் இருக்கிறப்பவே அப்பவே 7 வயசுல இருந்தே பாக்குறேன். 7 வயசுல இருந்து லவ், அந்த மாதிரி காரியங்கள்லாம் இதாகி எவ்வளவோ பயங்கரமான ஏர்லி பிரெக்னன்சிலாம் போய் முடிஞ்சிருக்கு. நான் சொல்றது அப்பவே நம்ப முடியுது அவங்களால. அமெரிக்கால நடக்கிற காரியத்தெல்லாம் நான் இருந்த இடத்துல நடந்திருக்கு. நான் இருந்த திருச்சபையில் நடந்ததுன்னு சொல்ல வரல, ஆனா நான் பார்த்திருக்கேன். ஆனா அங்கிருந்து தான் தொடங்கிட்டு அப்படியே வெளியில போக வேண்டியது. திருச்சபையில் இதெல்லாம் பண்றதுக்கு ஃபாதர் அங்க உட்காந்துட்டு இருக்க மாட்டார் சும்மா பார்த்துக்கிட்டு. நல்ல டிசிப்ளின்டா தான் இருக்கும் கேத்தலிக் சர்ச்சும், இல்லைன்னு சொல்லல. ஆனா அங்க இருந்து தொடங்குது. கேத்தலிக் சர்ச்சில் மட்டும் இல்ல, நீங்க பெந்தகாஸ்ட் எடுத்துக்கோங்க, சிஎஸ்ஐ எடுத்துக்கோங்க, எங்க தான் எடுத்துக்கோங்க, அந்த வயசு அப்படிங்க, குரங்கு வயசு. அப்படியே சும்மா வச்சிருக்கணும் கண்ணுக்குள்ள. யூத் கேம்புக்குன்னு குறிப்பா இப்ப நடக்கிற யூத் கேம்புக்கு என்ன கேட்ட நீங்க அனுப்பாதீங்க. அனுப்புனாலும் நீங்க கூட போங்க, எஸ்கார்ட்டா போங்க, கூட தனியா அனுப்பாதீங்க. போய் பாருங்க அவங்க எப்படி குதிக்கிறானுங்க, கிராப் எப்படி வெட்டி இருக்கிறானுங்க. இந்த மண்டைய பாத்தீங்கன்னா எல்லாம் வலிச்சு நடுவுல மட்டும் முடி தொங்கிட்டு இருக்கும். அதுக்கு பேர் ஹிப்பி ஹேர் ஸ்டைலும்பாங்க. அவனுங்க யார் தெரியுமா, குளிக்கவே மாட்டானுங்க. அமெரிக்கால இருக்கிறானுங்க. அந்த ஆவிதான் பிடிச்சவனுங்களெல்லாம் ஆட்டிட்டு இருக்கு. ஸ்டேஜில் நின்று சும்மா கிட்டாரை வாங்கிட்டு கடவுளே ஜீசஸ் அப்படின்னா உடனே வந்துருவாரா? ஆடை எப்படி போட வேண்டும், முடியை எப்படி வெட்டணும்னு கூட 1 கொரிந்தியர்ல எழுதியிருக்கு. ஹலோ, என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க நீங்க? அழகா சும்மா அனுப்பிச்சு விட்டு அப்ப உங்க பேர் என்னங்க? சோம்பேறி பெற்றோர்கள் உங்க பேரு. ஏன் நீங்க முழுதுக்கு வளைஞ்சு நீங்க பைபிள் சொல்லி கொடுங்களேன், நீங்க ஒழுக்கத்தை கத்து கொடுங்களேன், கேம்புக்கு நீங்க கூட்டு போங்களேன். 12 வயசுலயே ஜீசஸ் இயேசு கிறிஸ்து வேதாகமத்தை முழுசா கரைச்சு குடிச்சிட்டார் தெரியுங்களா? அதனாலதான் அவருக்கு இந்த வேத பாறைகள்லாம் சுத்தி 3 நாள் உட்காந்து சுத்தி கேள்வி கேட்டு ஒரு கேள்வியுமே அவருக்கு என்னால இவ்வளவுதான கேள்வி அப்படிங்கிறார். அப்போ அவர் தகப்பனோடு கூட வேலை செய்தார். யோசேப்பும் அதுல பங்கு பெற்றவர் தான். யோசேப்பு நிறைய காரியங்களை சொல்லி கொடுத்திருக்காருன்னு சரித்திரம் சொல்லுது, பாரம்பரியம் சொல்லுது. நல்ல தகப்பனா இருந்தார் அவர்.
அவருக்கு தெரியும் இல்லையா, அது பிதாவின் குமாரன், எனக்கு சொல்லிக்கு தர வேண்டிய கடமை இருக்குன்னு. அவர் தான் எழுத்தெல்லாம் சொல்லி கொடுத்தார். ஸ்கூலுக்கெல்லாம் ஜீசஸ் போனதாக சரித்திரம் இல்லை, ஆனா அதை சொல்லி கொடுத்தாரு, இந்த எழுத்தை சொல்லி கொடுத்தாரு. அதனாலதான் அவருக்கு வந்து அந்த சுருள் எடுத்து அவரால் வாசிக்க முடிந்தது. ஐசி 61 எடுத்து வாசிக்கிறாரு இல்லையா, இது என்ன குறித்து தான் எழுதியிருக்குன்னு. எப்படி அவருக்கு அந்த கல்வி ஞானம் வந்தது? அதை அவங்க அப்பா சொல்லி கொடுத்தாரு. அதெல்லாம் மடியில உட்கார வச்சு வாடா குட்டிங்க அப்படின்னு உட்கார வச்சு சொல்லி கொடுத்துருப்பாரு. மரியாளும் சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பெற்றோராக நீங்க செய்ய வேண்டிய கடமையெல்லாம் நீங்க அவுட் சோர்ஸ் பண்ணிடுறீங்க. பண்ணிட்டு அந்த திருச்சிப்பையில போய் தான் எங்க புள்ள குட்டிச்சவராச்சுன்னு சொல்ல வேண்டியது. நீங்க கூடிய போக வேண்டியது தானே, போய் பார்த்து ஆராய்ந்து அப்புறம் தானே நீங்க அனுப்பணும். யூத் கேம்புக்கு அனுப்பாதீங்க, குரங்கு வயசு அது. பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்துல வச்சா பத்திக்கும். முள்ளு மேல விழுந்து சேலை கிளியாம எடுக்கவே முடியாது. 13 இருந்து 21 வயசு வரைக்கும் வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருக்கணும் குழந்தைங்க, சாரி பெற்றோர்கள். இன்னைக்கு எதனால இதை பேசுறேன்னு தெரியலங்க. இன்னைக்கு நான் நிறைய இடத்துக்கு போறோம், இன்னைக்கு நிறைய இடத்துல ஊழியம் பண்றோம், குழந்தைகள் மத்தியிலையும் ஊழியம் பண்ணிட்டு இருக்கோம். பொதுவா அங்க இருக்கிற அநாத ஆசிரமமாகட்டும் இல்ல சில பெற்றோர்களாகட்டும், நாங்க பேசுறப்போ ஜென்ரலா அவங்க இதுதான் சொல்றாங்க. அதனால தயவு செஞ்சு இது ஒரு விவிலிய போதனையா தான் நீங்க எடுத்துக்கணும். விவிலியத்துல எழுதியிருக்கு, எவ்வளவோ காட்ட முடியும் என்னால, எவ்வளவோ காட்ட முடியும். பேரண்டல் டியூட்டிஸ் அடுத்தது ஆங்கிலத்தில் அதான் பண்ண போறோம், அந்த சீரீஸ் தான் பண்ண போறோம், மிஸ் பண்ணிடாதீங்க. பேரண்டல் டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பெற்றோரா இருக்கக்கூடியவர்களுடைய கடமை என்ன. ஸ்கூலுக்கு காலையில வேன்ல போட்டு அமுச்சு விட்டுட்டா போதுமா? அது கடமை, இம்பார்ட்டன்ட். கல்வி ஞானம் கொடுக்கணும், கல்வி கொடுக்கணும். உயிரை கொடுத்து படிக்க வைக்கிறான். ஒரு கூலிக்காரன் கூட இன்னைக்கு உயிரை கொடுத்து படிக்க வைக்கிறாங்க தெரியுங்களா? ஒரு ஆட்டோக்காரரோட பொண்ணு வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்குச்சு இங்க கர்நாடகால. ஐயோ எவ்வளவு பெருமிதம் தெரியுங்களா? பாவம் ஆட்டோ ஓட்டுறாரு அவரு, தெருவா ஓட்டி குழந்தைய படிக்க வச்சிருக்காரு. மெடிக்கல் காலேஜ்ல சீட்டு கிடைச்சிருக்கு அந்த குழந்தைக்கு. அதனால அது மட்டும் நான் பண்ணினதுனால நான் ஒரு பெரிய ஆவிக்குரிய பெற்றோர், அது எல்லாரும் பண்றாங்க. அவர் நம்ம கிறிஸ்தவரும் கிடையாது, அவர் வேற மதத்தை சார்ந்தவர். அவங்களே பண்றப்போ நம்ம பண்ண மாட்டோமா? அது ஒரு சாதாரண காரியம். இன்னைக்கு தயவு செஞ்சு அதை சொல்லாதீங்க. நான் சொல்றது வந்து ஆவிக்குரிய ரீதியில ஒரு பெற்றோராக இருந்து ஒழுக்கத்தை, அந்த ஆத்மாவை காத்துக்கொள்ள வேண்டுங்க. மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் கொடுப்பார். படிப்பு வரும், கல்வி வரும், ஞானம் வரும், நல்ல வேலை கிடைக்கும், நல்ல பெண் பிள்ளை, நல்ல வரன் கிடைக்கும், அவன் நல்லா இருப்பான். அதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஆனா ஒழுக்கம் கெட்டு போச்சு, முடிஞ்சதுங்க. அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், அந்த காசை வச்சு அவன் நாசமா தான் போவான், பிறரையும் நாசப்படுத்தும். சரிங்களா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். வாருங்கள் கடந்து செல்வோம். ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்பில் பல ஆண்டுகளாக, ஏறத்தாழ 3 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், 100 அத்தியாயங்களுக்கு மேல நாம இந்த காரியங்களை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். இப்பொழுதுதான் ஆதியாகமம் 4வது அதிகாரத்துக்குள் நாம் கடந்து சென்று பாதி வழியில் இருக்கோம். அப்போ எவ்வளவு ஆழமா நம்ம இதை வந்து போதிச்சிருப்போம் அப்படின்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. போதனை செய்கிறது நான் அல்ல, என்னை மறைத்து வெளிப்படுகிற பரிசுத்த ஆவியானவர். எதை குறித்து பேச வேண்டும் என்று அவர் சொல்லுகிறாரோ அதை குறித்து பேசிவிட்டு நான் அப்படியே எந்திரிச்சு சைலண்டா போயிடுவேன். மற்றபடி கொஞ்சம் ப்ரிப்பரேஷனோட தான் வருவோம். ஆனா அதை காட்டிலும் அவர் அங்க உட்கார்றப்போ, அந்த தியானத்துல உட்கார்றப்போ நிறைய காரியங்களை வெளிப்படுத்துவார். அது எனக்கு ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா நான் சம்டைம்ஸ் எழுதி வச்சது ஒன்னா இருக்கும், நான் பேசுறது வேறையா இருக்கும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நிறைய இடங்கள்ல நாங்கள் ஊழியத்துக்கு செல்வது அப்படிதான். என்னை படைத்த என் ஆண்டவரும் என் மனைவியும் என்னுடைய பிள்ளையும் தான் அதற்கு சாட்சி. நோட்ஸ் காட்டுவேன், பாருமா இதான் எழுதிட்டு போறேன் இன்னைக்கு, ஆனா நான் போய் நிக்க தான் போறேன் அவர் நடத்திட்டோம் அப்படின்னு. அப்புறமா நடத்தி முடிச்சோன்னு எங்க நோட்ஸை வச்சு பார்ப்பாங்க, ஆமாங்க நீங்க சொன்னது உண்மைதான். அதனால இப்ப என்ன பண்றதுன்னா, நோட்ஸை எழுதி அவங்க கையில கொடுத்துரு, தேவைப்பட்டால் ஆவியானவர் இல்ல நோட்ஸை வாங்கி அதுல இருந்து ரீட் பண்ண அப்படின்னா அங்க போய் எடுக்கிறது. இப்படியே தான் ஒவ்வொரு இடத்துலயும். அப்போ மகிமை அவருக்கே, என்னிடம் ஒன்றும் இல்லை. சோ இதை கேட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும், இது என்னிடமிருந்து வருகிற போதனை அல்ல, இது ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கும் எனக்கு கொடுக்கக்கூடிய போதனை. முதல்ல இவ்வளவு எளிதாக தமிழ்ல பேசக்கூடியவனே கிடையாது. நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்ல ததக்கா பதக்கான்னு பேசியிருப்பேன். முதலாவது நாங்க ஒரு தமிழ் சீரியஸ் பண்ணணும். அப்போ என்னை ரொம்ப நேசிக்கக்கூடிய என்னுடைய மாமா இருக்கிறாங்க ஒருத்தர். அவர் தமிழ்ல வந்து புலவர்னே சொல்லலாம், அந்த அளவுக்கு ரொம்ப புலமை வாய்ந்த ஒரு மனிதன், நல்ல தேவ மனுஷன். இறந்துட்டாரு. அவர் வந்து இறக்கிறதுக்கு சில நாட்களுக்கு முன்பே என்னுடைய என்ன சொல்றது, இயேசு கிறிஸ்துவின் காவியம் என்று சொல்லி ஒரு 15 நிமிஷம் இயேசு கிறிஸ்துன்னா யாரு அப்படின்னு 15 மினிட்ஸ்ல கண்டென்ஸ்டா பேசினேன். அதுதான் நான் பேசின முதல் தமிழ் இது மெசேஜ்.
அதை கேட்டுட்டு சொன்னாரு, இதுல நிறைய தப்பு பண்ணியிருக்கிற, ஆனா எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சொல்றாரு, நீ வேற லெவலுக்கு போவ, நிறைய மெசேஜ்களை நீ வந்து தமிழ்ல பேசுவ அப்படின்னு சொல்லி ஒரே வாரத்துல இறந்து போயிட்டார். ஒரே வாரம் தான். அப்போ நான் அதை வந்து எடுத்துக்கிட்டேன், ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டேன். நான் எடுத்துட்டு அதுல இருந்து நான் முன்னேறி சொல்றப்ப இன்னைக்கு நிறைய பேர் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், எப்படி தமிழ்ல இவ்வளவு அழகா பேசுறீங்க, நிறைய தமிழ்ல கோர்வா வருது. நான் என்னோட செகண்ட் லாங்குவேஜே ஹிந்தி தாங்க. தமிழ் கூட்டி கூட்டி தான் படிக்க தெரியும். அதனாலதான் ஆங்கிலத்துல இருந்து படிச்சு படிச்சு நான் உங்களுக்கு தமிழ்ல விளக்கிட்டு வரேன். தமிழ் வேதாகமும் இருக்கு, ஆனா அதை படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் ட்ரெயின் ஆகணும் நிறையா. நான் அது கோர்வா படிக்க நேரம் கிடைக்க மாட்டேங்குது, பட் முயற்சி எடுத்துட்டு இருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? உங்களால் கூடாத காரியத்தை கர்த்தராகிய தேவன் செய்து காட்டுவார். அப்ப மகிமை அவருக்கு உண்டாகும். அதே மாதிரிதான் இந்த அத்தியாயங்களும், நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிற அத்தியாயங்களும், இது எங்கனால் வந்தது அல்ல, இது தேவனே வழி நடத்துகிறார். அதனால தயவு செஞ்சு கொஞ்சம் அட்டென்ஷன் பே பண்ணுங்க. உங்க நல்லதுக்கு தான் சொல்றோம். ரைட். இப்போ ஆதியாகமம் 3வது அதிகாரத்தை ரத்தன சுருக்கமா பார்க்க வேண்டும் என்றால், விழுந்து போன மனிதன் எதனால் விழுந்து போனான்? விழுந்து போனதுனால் அவனுடைய நிலைமை என்னாச்சு? நிர்வாணியாய் மாறினான். ஏதேன் தோட்டத்திலிருந்து அவன் விரட்டியடிக்கப்பட்டான். ஆசீர்வாதங்கள் எல்லாம் இழந்து போய் அவன் பிசாசுக்கு அடிமையாய் மாறி அவன் பாவத்திற்கு தள்ளப்பட்டான். இப்போ இதுல நிறைய பார்த்துட்டோம் 3வது அதிகாரத்துல, அதனால அதுக்குள்ள நான் திருப்பி போகல. நீங்க போய் பிளேலிஸ்ட்ல எல்லாம் பிளே பண்ணி பார்த்துக்கோங்க, நிறைய இருக்கு. இப்போ 100க்கும் மேலான அத்தியாயங்கள் அங்க இருக்கு. 4வது அதிகாரத்துடைய ரத்தன சுருக்கம் என்னன்னா, மிக மிக முக்கியம். 3வது அதிகாரத்தை காட்டிலும் 4வது அதிகாரம் மிக முக்கியம். பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் பின்விளைவுகள் என்ன, பாவம் எப்படி தன்னுடைய சுயரூபம் எடுத்து உங்களை ஒரு வழியாகாம விடாதுங்கிறதற்கு இந்த 4வது அதிகாரம் மிக 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 முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அதிகாரம். அதனால்தான் இந்த அதிகாரத்தில் இவ்வளவு நேரத்தை நாங்க வந்து செலவு செய்துட்டு இருக்கோம். எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? இப்ப எங்க இருக்கிறோம்னு கேட்டா, 4வது அதிகாரத்துல இருந்து ஆரம்பிச்சு ஆதாம் ஏவாளும் தன்னோட குமாரர்களும் உக்காந்து அவங்க பாக்குறாங்க, ஆண்டவர் எப்படியோ ஆசீர்வதிக்கிறாரு, மந்தையெல்லாம் பழுகி பெருகுது, அப்புறம் விவசாயத்துல நல்லா செழித்தோங்குறாங்க, நல்ல பழங்கள் எல்லாம் வருது. அந்த சாபம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஆசீர்வாதமா மாறிட்டு இருக்கு. ஏன்னா ஆண்டவர் கரிசனை உள்ள ஆண்டவர். தன்னுடைய வேர்வையினால் நீ வந்து சம்பாதிப்ப அப்படின்னு சொல்லுது. அதனால அதனுடைய பலனை கொடுக்க தான் செய்கிறார். ஆனாலும் அவங்க வந்து ஒரு வாய்ட் அப்படின்னா ஒரு எம்டினஸை பாக்குறாங்க. அவங்களோட இருதயத்துல ஒரு காலியான ஒரு இடம், அவங்களுக்கு ஒன்றும் நிறைவு இல்லை. சில நேரங்கள்ல பாருங்க, உங்களுக்கு இல்லாதது ஒன்றும் இருக்காது. வீட்டுல எல்லாமே இருக்கும், சாப்பிட்றதுக்கு பொருள் இருக்கும், கார் இருக்கும், பங்களா இருக்கும், நல்ல வேலை இருக்கும். ஆனா என்னமோ தெரிலங்க, எனக்கு மனசுல ஏதோ ஒண்ணு பண்ண. ஒரு தம்பி இருந்தான், சின்ன சின்ன வயசுதான். ஒரு தம்பியும் ஒரு சகோதரியும் இருந்தாங்க. 2 பேரும் டீனேஜர்ஸ், ஒர்க்கிங் டீனேஜர்ஸ். 25ல இருந்து 26 வயசு இருக்கும். நாங்க ஊழியத்துக்கு போறப்போ அவன் வந்து என்கிட்ட அப்படி சொல்றான், என்னால நம்பவே முடியல. அங்கிள், எனக்கு இல்லாதது இல்லை. அவன் பெரிய பாஸ்டரோட பையன், சின்ன வயசுல இருந்து ஊழியக்காரன், வர்ஷிப் லீடர், கிட்டார்லாம் சும்மா விளையாடுவான். நான்லாம் ஒண்ணுமே கிடையாது. என்ன தம்பி சொல்ற, இதை என்னால் நம்ப முடியலன்னா, எனக்கு உள்ள ஒரு எம்டினஸ் இருக்கு. எனக்கு வந்து ஆண்டவர் வந்து சொல்றாரு, யாராவது ஒருத்தரோட சேர்ந்து இணைந்து நீ 7 பிள்ளைகளுக்கு போய் இன்னும் நிறைய ஊழியம் பண்ணணும்னு. அப்ப பாக்குறப்ப உங்க தரிசனம் என் தரிசனத்தோட மேட்ச் ஆகுதுன்னு என்ன விடவே மாட்டேங்கிறான். வந்து என்ன அறிக்கிறான், என்ன அங்கிள், இந்த வாரம் எந்த ஊழியம் இல்லையா, என்ன எங்காவது கூட்டிட்டு போங்க, எனக்குள்ள அந்த ஃபயர் அணைஞ்சு போயிடக்கூடாது அந்த அக்னி அப்படின்னு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அந்த மாதிரி குழந்தைங்க ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. எதுக்காக அந்த உதாரணத்தை கொடுத்தேன்னா, இன்றைக்கு அந்த மாதிரி அந்த அந்த நோக்கத்தை, அதாவது ஸ்பிரிச்சுவல் எம்டினஸ் என்று சொல்வார்கள், அது நல்லது. ஸ்பிரிச்சுவல், அதாவது ஆவிக்குரிய ரீதியில எனக்குள்ள ஏதோ ஒரு பெரிய ஒரு கேப் இருக்கு, ஒரு வாய்ட் இருக்கு. வாய்ட் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்துல. அந்த கேப் வந்து நீங்க உணர்றது நல்லது. அப்போ ஆண்டவர் வந்து உங்களுக்கு நிறைய தெய்வீக திட்டங்களை, காரியங்களை வெளிப்படுத்துவார், ஊழிய பாதையை திறந்து தருவார், நிறைய திட்டங்களை தருவார். அப்போ நீங்க அதை நோக்கி போகணும். போகிறப்ப அப்படிதான் ஊழியம் வந்து உருவாகுங்க. சும்மா அடியேன் அமர்ந்து கொண்டிருப்பேன், அவர் காலிங் பல் அடித்து அடியேனுக்கு இதை செய்யும்படி அவர் வந்து எனக்கு எங்க என் மைக், எங்க என் சீடர்கள் என்று சொல்லி எல்லாம் பார்ப்பீர்களானால் அப்படியே உக்காந்துட்டு இருக்க வேண்டியதான். அந்த மாதிரி ஒரு ஃபயர் வரணும். அப்ப அந்த பையன் அவனோட பர்த்டே எல்லாம் போய் அவன் வந்து அனாதாசிரமத்துல செலிப்ரேட் பண்ணான். அந்த மாதிரி நாங்க தான் அங்க ஏற்பாடுலாம் பண்ணி கொடுத்தோம். போய் அப்படி ஹாப்பியா இருந்தான். சர்ப்ரைஸ் அவனை கூப்பிட்டு போனாங்க அவங்க நண்பர்கள். ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலைல ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு, சரி கவலைப்படாத, இன்னைக்கு பெரிய ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கேன். அந்த பையன் அவ்வளோ களி கூர்ந்தான். நிறைய பேர் இன்னைக்கு தன்னுடைய பிறந்த நாட்களை எங்கே செலவு செய்கிறார்கள்?
பப்புலையும் எங்க பார்ட்டிலையும் டிஸ்கோ கிளப்லையும் போய் பிசாசு மாதிரி குதிக்கிறாங்க. அப்புறம் அந்த க்ரீம் கேக் எடுத்து மூஞ்சில முகரையில போட்டு அடிச்சு தேய்ச்சு, என்ன மனுஷனுங்களா அவன், முட்டையை உடைச்சு அவன் தலையில போட்டு பம்ப்ஸ்ன்னு சொல்லிட்டு அவனை தூக்கி பின்னாடி ஓங்கி ஓங்கி உதைக்க வேண்டியது. என்ன பிசாசுங்களா அவனுங்க? மனுஷங்களா இல்ல பிசாசா நீங்க? நான் காலேஜ்ல இருந்த காலத்துல அன்னையும் அப்படி உருட்டி விட்டுருக்காங்க. அப்போ தெரியாத காலம் அறியாத காலம் போனோம். இப்போ எல்லாம் வளர்ந்த பசங்களே அப்படிதான் இருக்கிறாங்க இன்னைக்கு. எனிவே, சரி, இந்த ஸ்பிரிச்சுவல் வாய்டு என்கிற காரியத்தை உணர்வது எவ்வளவா சீக்கிரமா நீங்க உணர்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ ஆண்டவரால அந்த வாய்டை ஃபில் பண்ண முடியும். அது ஆதாம் ஏவாளும் ஆபேலும் காயினும் உணர்ந்தார்கள். அப்போதான் காணிக்கை என்கிற கான்செப்ட் என்னது முதலாவது உருவெடுத்தது. அதற்கு பின்பே இந்த காணிக்கை எப்படி படைக்கலாம் என்று சொல்லி காயின் நீயும் யோசித்து பார், ஆபேல் நீயும் யோசித்து பார் என்று ஆதாம் ஏவாள் அனுப்பிவிட அவர்கள் வந்து காணிக்கை படைக்க அந்த இடத்துல ஆபேலோட காணிக்கை ஏற்கப்படுகிறது, காயினோட காணிக்கை நிராகரிக்கப்படுகிறது. நிராகரிக்கப்பட்ட மாத்திரத்துல காயினோட முகம் சாயல் மாறிவிடுகிறது. அவனுக்கு கடும் கோபம் கொண்டான், தன்னுடைய சகோதரன் மேலும் கோபம் கொண்டான், நிராகரித்த ஆண்டவர் மேலேயும் கோபம் கொண்டான். அப்ப ஆண்டவர் அவனிடம் வந்து கேட்கிறார், ஏன்பா நான் நியாயத்தின் ஆண்டவர்னு உனக்கு தெரியாதா? நீ சரியா பண்ணியிருந்தா நான் உன்னுடைய காணிக்கையை நான் ஏற்றுப்பேன் அல்லவா? அப்போ ஏதோ ஒரு குளறுபடி உன்னிடம் இருப்பது உண்மைத்தானே அப்படின்னு சொல்லிட்டு, நீ நன்றாக பண்ணினாயானால் நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேனா? ஆனா நீ சரியாக பண்ணவில்லை என்றால் இதோ பாவமானது உன்னுடைய வாசலில காத்து கொண்டிருக்கிறது அப்படி என்று சொல்லி ஒரு எச்சரிப்பின் காரியத்தை சொல்லுகிறார். இது வரைக்கும் தான் பார்த்திருக்கோம். 7வது வசனத்தோடைய பாதி பகுதியில் இருக்கிறோம். நம்ம இன்னொரு பாதி இன்னைக்கு பார்க்கலாம். முடிந்தால் 8வது வசனத்துக்குள்ளேயும் போகலாம். எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? 7வது வசனத்தோட தொடர்ச்சி படிச்சு நம்ம தியானம் செய்யலாமா? சரி, நாம் தொடர்ந்து படிப்போம். And its desire is for you. முதல்ல என்ன சொல்றாரு? என் சித்தத்தின்படி நீ நடக்கவில்லை என்றால், எனக்கு பிரியமானதை நீ செய்யவில்லை என்றால், நான் வந்து உன்னை அடிக்க மாட்டேன் தம்பி. பாவம் உன்னுடைய வாசலின் திறவாயில நின்று கொண்டு அங்க ரெடியா காத்துட்டு இருக்குப்பா. அப்புறம் பாவம் வந்து தன்னுடைய கிரியைகளை செய்ய ஆரம்பித்து விடும். பாவத்தின் சம்பளம் மரணமே, எல்லாம் நடக்கும். அப்புறம் என்ன சொல்றாருன்னு கேட்டா, மறுபடியும் இன்னும் அழுத்தமும் திருத்தமுமாய் பாவத்துடைய விருப்பம் என்கிற காரியத்தை அங்கே வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பதத்தை நீங்க பார்க்கலாம். And its desire is for you. பாவத்துடைய விருப்பம் ஒரு மனித நேயத்தை குறித்து என்னவா இருக்கக்கூடும்? எவ்வளவு பேர் அதை யோசிச்சிருக்கீங்க? இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட போய் நீ இந்த உலகத்தில் வாழ்கிறவர்களிடம் போய் இளைய வயதா இருக்கட்டும், மிட் ஏஜ்டா இருக்கட்டும், முதிர் வயதா இருக்கட்டும், நீங்க போய் இந்த காரியங்கள் எல்லாம் சொன்னீங்கன்னா ஏளனம் பண்ணி சிரிக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. அவ்வளவு சாதாரணமா போய்விட்டது. பாவமும் பாவத்துடைய சம்பளமாகிய மரணமும் பாவத்தினுடைய விருப்பம். உங்க விருப்பம் நிறைவேறாதாங்க, பாவத்தின் விருப்பம் நிறைவேறும். ஏன்னா பாவத்திற்கு நீங்க அடிமையாகி விட்டீர்கள். அதனாலதான் எனக்கு பிடித்த வசனம் ரோமர் 6:14, பாவத்திற்கு இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் கிருபையால் நீங்கள் மீட்கப்பட்டவர்கள் என்று சொல்லி அங்க இருக்கக்கூடிய அந்த பதம் என் இருதயத்தை மிக மிக ஒரு ஆறுதலால் நிரப்பும். பாவம் என்பது கொடியது. ஆனா இன்றைக்கு பாவத்தை குறித்து பேசினால் ஏளனம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த மாதிரிதான் ஒரு சொசைட்டி ஒரு இதாயிடுச்சு இன்னைக்கு. பாவத்துடைய விருப்பம் எனக்கு உங்களுக்கு என்னவா இருக்குதுங்க? மரணம் என்கிற காரியத்திற்கு எதுவாக போறோம், அதெல்லாம் சரிதான். பாவத்துடைய விருப்பம் ஒரு மனித நேயத்தை குறித்து எதுவா இருக்கும் சொல்லுங்க? 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1-9 வசனத்தை அப்புறமா வாசித்து பாருங்க. அதுல இருந்து சில பதங்களை மட்டும் நான் எடுத்து உங்களுக்கு விளக்க இருக்கிறேன். அதோட விருப்பம் என்னவா இருக்கணும்? இன்னும் ஏராள வசனங்கள் இருக்கிறது. அதுல 1-2 மட்டும் நான் காமித்து முன்னேறி செல்லுவோம். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1-9 வசனத்தோடைய தலைப்பு என்ன தெரியுங்களா? Perilous times and perilous men. கடைசி காலங்களில் மனிதனுடைய பழக்க வழக்கங்களும் அவனுடைய சுவாபங்களும் மிகவும் கொடிதாய் மாறிவிடுமா. சண்டாளர்கள் பூமி எங்கும் சுத்தி வருவார்கள், சுற்றி திரிவார்கள் என்று வேத வசனத்தில் ப்ராஃபஸியா கொடுக்கப்பட்டிருக்கிறதே, வெளிப்பாடாய் கொடுக்கப்பட்டிருக்கிறதே. Perilous times and perilous men. அந்த தலைப்புல பார்ப்பீர்களானால் சில குணாதிசயங்களை மட்டும் இங்கே பைபிளானது விவிலியமானது விளக்குகிறது. பார்ப்பீர்களானால்
மென் வில் பி லவர்ஸ் ஆஃப் themselves, தங்களை நேசிக்கிறவர்களை மாறிவிடுவார்கள். இன்னைக்கு சிறு இளைய தலைமுறையும் ஆகட்டும், இன்னைக்கு சில பெண்கள் 40 வயது பெண்கள் 35 வயது பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா முன்பு இல்லாத அளவுக்கு பார்ப்பீர்களானால் அவர்கள் பியூட்டி பார்லர்களுக்கு செல்வதும், அங்கே ஸ்பா என்று சொல்லி ஒரு காரியம் இருக்கு, இந்த சுடு தண்ணியில இது பண்றது, அப்புறம் என்னென்னமோ பண்ணி உங்களை ரெடி பண்ணுவாங்க தோலை. வெளியில இருக்கக்கூடிய அந்த வெளிரங்கமான தோற்றத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம். எனக்கு தெரிந்த, நான் கார்பரேட்ல இருக்கிறதுனால என் கண்ணுல இருந்து எதுவுமே தப்பிக்க வாய்ப்பே கிடையாது. தெரியாதவனா கிராமத்தானா இருந்தா பட்டணத்தை பார்த்தான் பட்டிக்காட்டான் அப்படிங்கிற மாதிரி நீங்க என்ன கிண்டல் பண்ணலாம். நான் எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். பட்டிக்காட்டுல இருக்கிறவங்களே பார்த்துருக்கேன், எவ்வளவு நல்லவங்கன்னு தெரியும் எனக்கு. இன்னசென்ட் பீப்புளுங்க, அவங்க கிட்ட இருந்து கத்துக்கணும். அதனாலதான் அவங்க வந்து எவ்வளவு ஹெல்த்தியா இருக்கிறாங்க தெரியுங்களா? 100 வயசு இருக்கிறாங்க, எந்த வியாதியும் கிடையாது அவங்களுக்கு. ஏன்? இன்னைக்கும் அந்த பழைய கம்பரிசியும் கூழையும் குடிச்சு பச்சை வெங்காயத்தையும் சின்ன வெங்காயத்தையும் சாப்பிட்டு இன்னைக்கு உயிரோட நல்லா இருக்கிறாங்க. அவங்க விவசாயம் பண்ணி தான் அந்த சோறை நம்ம திங்கிறோம். அதை கூட இன்னைக்கு எவனும் சாப்பிட்றதில்ல. போய் பீஸாவையும் அந்த கருமத்தையும் எல்லாம் சாப்பிட்டு தான் இன்னைக்கு சின்ன வயசுலயே செத்து போயிடுறாங்க குழந்தைங்க. சின்ன வயசுல 28 வயசு பையனுக்கு ஹார்ட் அட்டாக் வருதுங்க. கொக்கோ கோலா குடிக்கிறான், குடிச்சு மூச்சு திணறி செத்தே போயிட்டான். மூக்கு வழியா ரத்தம் வருது, வாய் வழியா கொக்கோ கோலா போய் மூக்கு வழியா ரத்தம் வருது. வரணுமா? கார்பன் டை ஆக்சைடை நிரப்பி விற்கிறான், கொஞ்சம் கூட அறிவு இல்லை. தண்ணியில கார்பன் டை ஆக்சைடை நிரப்பி விற்கிறான். உடம்புல ஆக்சிஜன் வேணும்னு சயின்ஸ்ல யாரும் படிக்கல, அறிவு கிட்டத்தனமா நின்று நீங்க குடிச்சிட்டு இருக்கிறீங்களே. இதெல்லாம் என்ன? லவ்வர்ஸ் ஆஃப் themselves. எதை நான் நேசிக்கிறேன்னு தெரியாமலே போய் நேசிக்க. என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தான், ஓசியில எதை வாங்கி கொடுத்தாலும் குடிச்சிட வேண்டியதா? விஷத்தை கொடுத்தானா குடிப்பீங்களா? அது மட்டும் எனக்கு ஆகாது, தெரியாம குடிச்சிட்டேன் அதனால செத்து போயிட்டேன். நீங்க பணமா எந்திரிச்சு வாக்கு மூலமா கொடுக்க முடியும்? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இன்னொரு 2 பசங்க, முட்டாள்தனமான பசங்க, என்ன பண்றாங்கன்னு கேட்டா, கொக்கோ கோலா ஊத்திட்டு இந்த மென்டாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெப்பர்மெண்ட் இருக்கு, அதை திருப்பி வாய்க்குள்ள போடுறானுங்க. அதை பாட்டிலுக்குள்ளேயே போட்டு காமிக்கிறான், வெடிக்கும், அப்படியே பாம் மாதிரி எக்ஸ்ப்ளோட் ஆகும். அதை உள்ள போனோடனே அவன் பிளாடர் ஸ்டொமக்ல அவனோட வயிறு அதோட வால் வெடிச்சு அப்படியே ஒரு பாம் மாதிரி செதறி செத்தானுங்களாம், சவுத் ஆப்பிரிக்கால எங்கேயோ. இதுக்கு பேர் என்னன்னு சொல்றது? லவர்ஸ் ஆஃப் மணி, பணத்தை நேசிக்கிறவர்கள். பாவத்தோடைய சுயரூபம் பார்த்தீங்களா? பாவத்துடைய பின்விளைவு பார்த்தீர்களா? பாவம் எப்படியா உங்களை மரணத்துக்கு எதுவாக நடத்தி செல்கிறது என்று பார்த்தீர்களா? பாவத்துடைய விருப்பம் என்னவா இருக்கிறது என்று பார்த்தீர்களா? இதுதான் பணத்தை. அப்படி, அதாவது பணம்னா பணம் கூட எந்திரிச்சு பார்க்கும், சிரிக்கும் அப்படிம்பாங்க. அதெல்லாம் பழமொழின்னு நினைச்சிட்டு இருந்தா உண்மைங்க. இன்னைக்கு பணத்தை விட கேவலமா இருக்காங்க. இன்னைக்கு சோறுக்கு பதிலாக பணத்தையே திங்கிறாங்க எல்லாம். அவ்வளோ நேசங்க, போஸ்டர்ஸ். ஐயோ, பெருமிதத்தை வாயை திறந்து பேச ஆரம்பிச்சாங்கன்னா, இந்த அக்கா வந்துச்சுன்னா ஓடியே போயிடுவேன். நல்லா சில அக்காக்களை அண்ணன்மார்களையும் தான் பார்த்து, அக்காமார்கள் இன்னும் அதிகம். என் பையன் இருக்கிறான் பாருங்க, பையனை போல ஒருத்தனவே இல்லை, அவனை மாதிரி ஒரு கேவலப்பட்டு நிக்கிறவன பார்க்கவே முடியாது. சில மாதங்களிலேயே நடக்கும். ப்ரௌட், பெருமிதம், பிளாஸ்பமர்ஸ். எப்ப வாயிலிருந்து பாத்தீங்கன்னாலும் தூஷணமான வார்த்தைகள். இந்த ஊழியக்காரன், அவன் இவன், அவனா அவளா இவளான்னு எல்லாத்தையும் கரிச்சு கொட்ட வேண்டியது. இந்த மாதிரி காரியங்களுக்கு எங்க நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? நீங்க நினைக்கிறீங்களா கிராமத்துலதான் உட்காந்து வெட்டி பேச்சு பேசி கொண்டு இருக்கிறார்கள் சொல்லி? கிடையவே கிடையாது. ஃபேஸ்புக்கும் ட்விட்டர்லயும் என்னத்த பண்ணிட்டு இருக்கிறீங்க? நியூஸ் மீடியால என்னத்த பண்ணிட்டு இருக்கிறீங்க? யூடியூப் சேனல்ல வர வீடியோக்கு கமெண்ட்ஸ், லைக்ஸ், டிஸ்லைக்ஸ் போடுறதுலாம் என்ன? கரிச்சு ஊத்துறது தான். ஒருத்தன் மூஞ்சிலையும் சாணியை கரிச்சு ஊத்துற மாதிரி தான். இப்படி எல்லாம் பேசினா உங்களுக்கு கஷ்டமா இருக்குல்ல? இதுதான் நடைமுறைங்க. அததான் சொல்றேன். பாவத்தின் சுயரூபம், பாவத்தின் விருப்பம் இப்படியா இருக்கிறது. ஒரு சில உதாரணங்களை மட்டும்தான் தரேன். இன்னும் ரொம்ப அசிங்கமா இருக்கக்கூடிய உதாரணங்கள்லாம் இருக்கு. நான் சும்மா டீசெண்டா எடுத்து பேசிட்டு வரேன். அன்ஃபர்கிவிங், அன்ஹோலி, அன்தேங்க்ஃபுல் அப்படின்னா என்ன? மன்னிக்க முடியாத சுவாபம், பிறரை நேசிக்க முடியாத சுவாபம். பாருங்க, இன்னைக்கு நேசமே கிடையாது. மனைவி கணவனுக்கு நடுவுல இன்னைக்கு நேசம் கிடையாது. படுக்கையில் இருக்கக்கூடிய நேசத்தை குறித்து பேசலாங்க. வாழ்க்கை என்கிற நேசம் ஒரு மாம்சமா இருந்து கொஞ்சம் அங்க குளறுபடி ஆயிடுச்சுன்னா, கொஞ்சம் ஏதாவது வியாதி மரணத்துக்கு எதுவா போச்சுன்னா உடனே கை விட்டுட்டு ஒரே ஓட்டமா ஓடி போயிடுறானுங்க. இன்னைக்கு வேற கல்யாணத்தை பண்ணிட்டு. என் வீட்டுக்கு ஒருத்தர் வந்தார், ஒரு பிளம்பர். அவர் பேர் சொல்ல விரும்பல. அவர் ரசிக்கப்பட்டாரு. அவர் மனைவி விட்டுட்டு ஒரே ஓட்டமா ஓடிடுச்சுங்களாம். 2 குழந்தைங்க. பொண்ணை அந்த எடுத்துக்கிட்டு பையனை இவர்கிட்ட விட்டுட்டு என்ன வேற ஒருத்தங்க கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கு. இவர் பாவம் எவ்வளவோ கெஞ்சி 3 வருஷமா போய் கெஞ்சி இருக்காரு. அப்புறம் வேற வழி இல்லாம இவரு வேற கல்யாணத்தை பண்ணி இந்த பையனை பாத்துக்கிறதுக்கு இதுன்னா, அப்புறம்
அந்த மாதிரிலாம் ஆயிட்டு இருக்கு. நீங்க ரசிக்கப்பட்ட குடும்பம், ரசிக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் மத்தியில மனசே உடஞ்சு போச்சு எனக்கு. இந்த குழந்தைகளோட நிலைமை யோசிச்சு பாருங்க. பாவத்தின் விருப்பம் இப்படியாய் செயல்படுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, வாலிப தம்பிகளே, வாலிப தங்கச்சிகளே, தயவு செஞ்சு எதையும் லேசா எடுத்துக்காதீங்க. பாவத்துடைய சுயரூபத்தை தெரிஞ்சுக்கோங்க. நான் பாவி அல்லன்னு சில பேர் சொல்றாங்க, அறிக்கை செய்யறாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் ஒரு தீவிரவாதி கிடையாது, நான் பாம்பு வைக்கல, யார் குடும்பத்தையும் கெடுக்கல, அப்புறம் என்னென்னமோ சொல்லுவாங்க, கடன் வாங்கல, சரி கொலை பண்ணல, கற்பழிக்கல, ஃப்ளைட் ஹைஜாக் பண்ணி கொண்டு போய் நான் WTCல அடிக்கல. உண்மைதான், அதெல்லாம் பண்ணாதீங்க. பட் இது மட்டும்தான் பாவத்தோட சுயரூபம்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? இது மட்டும்தான் பாவத்தோட விருப்பம் நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? இன்னும் சொல்றேன் பாருங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது இதுல. பாத்தீங்கன்னா காசிப்பிங், ஹெட்ஸ்ட்ராங், தலகணம் பிடிச்சவர்கள், ஆணவம் பிடித்தவர்கள், பைபிள்ல வசனம் கொண்டு நியாயம் தீர்ப்பது, ஹாட்டினஸ் என்று சொல்லுவார்கள். லவர்ஸ் ஆஃப் பிளஷர் than லவர்ஸ் ஆஃப் காட். நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டு கெட்டது. பைபிள்ல எந்த கெட்டதும் கிடையாது. பைபிள் நல்லது, நல்ல புத்தகம், அதுல கெட்டதுன்னு ஒண்ணுமே கிடையாது. ஆனா இவங்களே கிளாசிஃபை பண்ணிக்கிறது. நடைமுறைக்கு இதெல்லாம் ஒத்து வருங்களா பிரதர்னு கோடை போட்டுறது, கோடை போட்டு மார்ஜின் பண்ணி இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கிறது, அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் விட்டுக்கிறது. இவர்களே நியாயம் தீர்ப்பது. பைபிளை திருப்புங்க, கொலோசியர் 3வது அதிகாரம் 5 to 9 வசனங்களையும் நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால், அங்க ஃபார்னிகேஷன் என்ன தெரியுங்களா? லிவ் இன் என்ற ரிலேஷன்ஷிப் இன்னைக்கு இல்ல, எனக்கு தெரிஞ்ச 2009லயே ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச பையன் கூட பஸ்ல வரவனே பாத்தீங்கன்னா கூட ஒரு பொண்ணோட தாம்பத்திய உறவு கொண்டு இருக்கிறாங்க, கல்யாணம் எல்லாம் கட்டிக்கல. பிடிச்சிருந்தா வாழ்வோம், செக்ஷுவல் லைஃப் ஃபர்ஸ்ட் தான், அப்புறம் தான் மேரிட் லைஃபா? என்னடா இது அநியாயமா இருக்கு. இதுக்கு பேர் எங்க ஊர்ல வேற மாதிரி சொல்லுவாங்க, விபச்சாரம்னு சொல்லுவாங்க. என்னடா ப்ராஸ்டிடியூஷனை இன்னைக்கு ரொம்ப அழகா நாகரீகமா சொல்றீங்க. அப்ப ப்ராஸ்டியூஷன் இல்லைன்னு ஆகி போயிருமா? விபச்சாரம் இல்லைன்னு ஆகி போயிருமா? இன்னைக்கு அப்படிதான். அப்பவே 2009லயே அது ஆரம்பிச்சிருச்சுங்க. இன்னைக்கு 15 வருஷம் கடந்து போயாயிட்டு. இன்னைக்கெல்லாம் எவ்வளோ அட்வான்ஸா போயிட்டாங்க தெரியுங்களா? இன்னைக்கு செக்ஸுங்கிறது நார்மல். வெள்ளக்காரங்க மத்தியில இருந்தது 13 வயசுலயே குழந்தைங்க எல்லாம் பிரெக்னென்ட் ஆயிருமாமா, அமெரிக்காலயும் யூரோப்லயும். அது ரொம்ப காமன். நாங்க இந்தியர்களாக்கும், எங்களுக்கெல்லாம் அப்படி பாரம்பரியம் இருக்கலாம். அதை விட பயங்கர கேவலமா இருக்கு இன்னைக்கு. பைபிள்ல எழுதியிருக்க, பைபிள் எழுதி இருக்கிறது பொய்யா போகுமா? பாவத்தின் சுயரூபம் இப்படியாக உருவெடுக்கிறது. சரி, கல்யாணம் கட்டினவங்க எல்லாம் இப்படி ரொம்ப ஒழுக்கமா? கிடையவே கிடையாது. எத்தனையோ கதைகளை சொல்ல முடியும், ரொம்ப கேவலமா இருக்கும். நான் அந்நிய மதத்தாரை பத்தி பேசல, ரட்சிக்கப்பட்ட சகோதர சகோதரிகளை பத்தி பேசிட்டு இருக்கேன். அவங்க மத்தியில இன்னைக்கு இல்லைங்க, கொரிந்து திருச்சபையிலே இருந்ததுங்க, பெரிய திருச்சபை நிறுவனாராங்க. 2 கடிதம் எழுத வேண்டியதா இருந்துச்சு, பெரிய பெரிய கடிதம். ஒன்னு 12 சாப்டர், இன்னொன்னு 14 சாப்டர். அப்ப யோசிச்சு பாத்துக்கோங்க, எவ்வளவு எழுதியிருப்பாரு, நாங்க எவ்வளவு ரகல நடந்திருக்கோம்னு. ஒரு மகனுக்கும் தாய்க்குமே விபச்சாரம் நடந்துட்டு இருந்ததுதான், அதை பார்த்துட்டு அப்படியே கண்டுக்காம போயிட்டு இருந்தாங்களே. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப சகஜம் பிரதர் அப்படின்னு போயிட்டு இருந்தா, என்னடா சகஜம்னு கேட்டு கண்டிச்சு எழுதினாரு நம்ம பவுல் அப்போஸ்தலர். பாவம் என்கிறதே தன்னுடைய சுயரூபத்தின் வாயை திறக்குமானால் அதை தாங்கக்கூடியது உலகம் தாங்காதும்பாங்க. அப்ப கர்த்தர் எப்படிங்க தாங்குவாரு? ஏன்னா அவர் சுத்த கண்ணரா இருக்கிறாருன்னு ஜக்கரியா 4வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுதுங்க. எபக்குக் 1வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுதுங்க. சங்கீதம் 102வது அதிகாரம் 10-11 வசனம் இவர் கண்களை குறித்த காரியங்க. அவர் சுத்த கண்ணரா இருக்கிறாருங்க, பரிசுத்தரா இருக்கிறார். இஸ் த ஹோலி ஆஃப் த ஹோலிஸ்னு வேத வசனம் வெளிப்பாடுல சொல்லுதுங்க. அப்போ உங்களுக்குள்ள வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவர், அவர் பேர் என்ன? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த இல்லாத இடத்துல எப்படி ஆவியானவர் மட்டும் இருப்பாரு? வேற ஆவி வரும், பொல்லாத ஆவி வரும். அப்புறம் என் மகன் செத்து போயிட்டான், லாரிக்கடியில ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான்னா அதோட சுய ரூபத்தை அது செஞ்சு முடிச்சுட்டு போயிருமே. அதனால இன்னைக்கு நிறைய மரணங்களை நான் கேள்விப்படுறேன். சிறு வயதுல இருக்கிறாங்க, மிட் ஏஜ்ல இருக்கிறாங்க, யாரையும் நியாயத்தி இருக்கலாங்க. ஆனா இவங்கெல்லாம் சில காரியங்களை சொல்லுவாங்க, அது என்னால ஏத்துக்கவே முடியாது. கடவுளுக்கு கண் இருக்கா, அவருக்கு காது இருக்கா, மூக்கு இருக்கான்ல கேட்பாங்க. அவருக்கு எல்லாம் இருக்குங்க, உங்களுக்கு தான் இருதயம் இல்லாம போயிடுச்சு, உங்களுக்கு தான் சுய நினைவு இல்லாம போயிடுச்சு, உங்களுக்கு தான் இருதயமானது மக்கி போயிடுச்சு, உங்களுக்கு தான் புத்திசுவாதியம் இல்லாத புத்திசுவாதியற்ற குழந்தைகள் மத்தியில ஊழியம் செய்யக்கூடிய சிஸ்டர்ஸ் கூட எனக்கு நிறைய தொடர்பு உண்டு. அவங்க எப்படி ஊழியம் செய்வாங்கன்னு நான் போய் பார்த்துருக்கேங்க. ஐயோ, இருதயம் எல்லாம் நொறுங்கி போயிருங்க.
அதை விட கேவலமான நிலைமையில தான் இன்னைக்கு கிறிஸ்தவம் இயங்கிட்டு இருக்கு. அந்த புத்தி சுவாதியம் அற்றவர்களை போலதான் இன்றைக்கு இருக்கிறீர்கள். இருதயத்தில் இருக்கக்கூடிய உணர்வுகள் எல்லாம் மக்கி போய் மரித்து போய் சொர்ண இல்லாத, அதாவது எப்படின்னு சொல்றதுன்னு கேட்டா நம்னஸ் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்துல. நம்னஸ்னா என்னன்னா மரத்து போயிட்டு. பாவத்தை ஒரு தடவை கொலை பண்றவன் பாருங்க, நைட்டு ஃபுல்லா தூங்க மாட்டான், அழுன்னு அழுவான். நிறைய சினிமால பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் உண்மை. ஜெயில போய் நிறைய பேர் கதையை கேட்டு பாருங்க. ஆனா 2வது கொலை பண்றப்போ அவளை அழுவ மாட்டான், 3வது கொலை பண்றப்போ ஆட அப்படின்னு போயிட்டே இருப்பான். அவ்வளவுதான். ஏன்னா பாவம் பழகி போச்சு. பாவத்துக்கு நண்பன் ஆயிட்டீங்க. பாவம் தன்னுடைய சுயரூபத்தையும் தன்னுடைய திட்டத்தையும் தன்னுடைய விருப்பத்தையும் உங்களில் நிறைவேற்றி விட்டதே. எச்சரிப்பின் சத்தத்தை தருகிறவர் ஆண்டவராக இருக்கிறார். சொல்லாமல் வெளிப்படுத்தாமல் நான் ஒன்றத்தையும் செய்வதில்லை என்று எழுதியிருக்கிறதே வேத வசனத்துல. ஆமோஸ் 3:7 இல்ல எசேக்கியேல் 32 ஏதோ ஒரு இருக்கு, வெளிப்பாடுல இருக்கு. சொல்லாம எச்சரிக்காம அவர் சொல்ல மாட்டார். உங்களை அடிக்கிறதா இருந்தாலும் எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்து விட்டுதான், நான் இதனால் தான் உன்னை அடிக்கிறேன், ஏனென்றால் நீ திருந்து வாழும்படி உனக்கு ஒரு தருணம் கிடைக்குமே அப்படின்னு. அப்புறம் அது சிச்சித்து ஆண்டவர் திருத்துவது. அப்புறம் கொஞ்ச காலம் எல்லாம் போச்சுன்னா அந்த சந்தர்ப்பமும் உங்களுக்கு இழந்து விடுவீர்கள் என்ற ஆண்டவர் உங்களை விட்டு பிரிந்தே போய் விடுவார். பரிசுத்த ஆவியானவர் அசுசியான இடத்தில் இருப்பதில்லை, வாசம் செய்வதில்லை. அசுத்த ஆவிகள் உங்களை பிடித்து கொண்டு விடும். அப்புறம் பாவமானது தன்னுடைய சுயரூபத்தை எடுக்க ஆரம்பிக்கும். இப்ப கொஞ்ச நேரத்துல என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. ஆனா ஆண்டவர் இன்னொரு பாதியை படிக்கிறோம் கேளுங்க. and its desire is waiting for you அப்படின்னு இன்னொரு பதத்தில் வருது, NIV-ல வருதுன்னு நினைக்கிறேன். காத்து கொண்டிருக்கிறது. பாவம் தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு அங்க உன்னுடைய வாசலில் காத்து கொண்டிருக்கிறது. எச்சரிக்கையாயிரு, விழித்திருந்த ஜெபி என்று சொல்லி மத்தேயு 26:41 நீங்க வாசிக்க நேர்ந்துடும். ஆனா ஆண்டவர் அங்க சொல்றாரு, பட் யூ ஷுட் ரூல் ஓவர் இட். மகனே, நீ அதன் மேல் ஆளுமை செலுத்த வேண்டும். பாவமானது உன்மேல் ஆளுமை செலுத்தாதபடி காத்துக்கொள். உன்னுடைய ஆத்மாவை காத்துக்கொள், உன் சரீரத்தை காத்துக்கொள், உன் புத்தி சுவாதித்தை காத்துக்கொள், வாயின் வார்த்தையை காத்துக்கொள், உன் நடத்தையை காத்துக்கொள். எங்கே செல்கிறாய், யாரிடம் சென்று என்னத்தை பேசுகிறாய் என்று சொல்லி எல்லாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்க மனைவி எங்க போறாங்க, எந்த நேரத்துக்கு போறாங்க, வராங்க. கணவன் எந்த நேரத்துக்கு போறாரு, வராரு. உங்க பிள்ளைகள் என்ன பண்றாங்க, புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? மிக மிக முக்கியமான காரியத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன் சகோதர சகோதரிய. இந்த நாளில் தயவு செஞ்சு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களை, பாவத்திற்கு எதிர்த்து நில்லுங்கள். யாக்கோபு 4:7 அருமையான வசனம். பிசாசு உங்களை விட்டு ஓடியே போய் விடுவான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் தான் இருக்கு. பிசாசு என்ன உங்களுக்கு? பிசாசுனா யாரு? பாவத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு கொடிய மனம் படைத்தவன், உங்களை மரணத்துக்கு ஏதுவாக வழிநடத்துகிறவன். ஜீவனும் நித்திய வாழ்வுக்கு ஏதுவாக வழிநடத்துகிறவர் இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவர் மட்டுமேங்க. ஆனா நீ தப்பிச்சுக்கப்பா, எதிர்த்து நெல்லுப்பா. நீ பாவத்தை ஆளுமை செய்ய வேண்டும். பாவம் உன்னை ஆளுமை செய்யக்கூடாது. பணத்திற்கு அடிமையா இருக்கிறவர்கள் இந்த பழமொழி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மணி இஸ் a good servant but a bad master. பணம் இருக்கிறது நல்லதுங்க. பணம் இல்லைன்னா என்னத்தை பண்ண முடியும்? இன்னைக்கு ஏழைகளுக்கு கொடுக்கணும்னாலும் பணம் வேணும் இல்லையா? ஏசு கிறிஸ்து பணம் ஆஃபரிங் நிறைய கொடுத்தாங்க. நிறைய ரிச் women came and offered பைபிள்ல இருக்குங்க. புதிய ஏற்பாடுல ஐஸ்வர்யவான்களோட பெண்டாட்டிகள் எல்லாம் அங்க அள்ளி கொடுத்தாங்களா. அதெல்லாம் ஏசு கிறிஸ்து நிராகரிக்கல. கொடுங்கப்பான்னு வாங்கி அந்த பேக்ல போட்டாரு. அவன் அக்கௌண்டண்டா நியமித்தவன் திருடனா இருக்கிறான். ஏன்னா அவன் பாவத்திற்கு துணை போயிட்டான். அதனால பணம் இருக்கிறது தவறில்ல, பணம் பக்கமாக உங்களோட இருதயம் சாய்ந்து விடக்கூடாது. இந்த மாதிரி ஏராளமான உதாரணங்கள் நான் சொல்லிட்டே போலாம். மார்க் 7:21-23 வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 6:9-10 வாசித்து பாருங்கள். 1 தீமோத்தி 9 6:9-10 வாசித்து பாருங்கள். ரோமர் 1:29-32, ரோமர் 6:13-20, எபேசியர் 4:30 கலாத்தியர் 5:17-21 வசனத்தையும், தீத்து 1:5-5-8, வெளிப்பாடு 21:8 அப்புறமாக நீங்க வாசித்து பாருங்கள். வாசிக்காம நீங்க ஒருத்தர் தூங்கவே கூடாது. அப்ப தெரியும் உங்க பாவத்தோட கொடிய அந்த சுவாபம் என்ன, பாவத்தோடைய கொடிய தன்மை என்ன, பாவத்தோடைய சுயரூபம் என்ன. வச்சு செஞ்சிருவாங்க அப்படிம்பாங்க. நீங்க அந்த மாதிரி பாஷை தானே பேசிக்கிறாங்க. வச்சு செஞ்சிரும் பாவம்.
எவ்வளவு பேருக்கு நான் சொல்றது விளங்குது? சரிங்க, இதோட இந்த அத்தியாயத்தை முடிச்சிடலாம். இன்னைக்கு 7வது வசனத்தை நிறைவுக்கு கொண்டு வந்துட்டோம். பாத்தீங்களா எவ்வளவு ஆழமா போகுது? இவ்வளவா யோசிச்சிருக்கீங்களா? இத்தனை எச்சரிப்பின் சத்தத்தை தராரு. காயினுக்கு மட்டும் இது பொருந்தாதுங்க, எனக்கும் உங்களுக்கும் பொருந்தும். அப்ப பரிசுத்த ஆவியானவரே கிடையாது, இயேசு கிறிஸ்து பிறக்கவே இல்லை. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்கும் உங்களுக்குள்ளேயும் வாசம் செய்து எவ்வளவு எச்சரிப்பின் சத்தத்தை தந்து கொண்டே தானே இருக்கிறாரு. அப்ப ஏன் பாவம் தலை தூக்கி தலை விரிச்சு ஆடிட்டு இருக்கு? திருச்சபைகள் மத்தியில சொல்றேன், கிறிஸ்துவர்கள் மத்தியில தான் பேசுகிறேன். கிறிஸ்துவை நிராகரித்தவர்கள் மத்தியில நடக்கக்கூடிய பாவத்திற்கு யாருமே பொறுப்பு கிடையாது, காரணம் கிடையாது. அவங்கள நாங்க கண்டம் பண்ணல. வி ஆர் நாட் பிளேமிங் தம். அவங்க தேர்ந்தெடுத்தாங்க, அவங்க நிராகரிச்சுட்டாங்க இயேசு கிறிஸ்து. அதோட பின்விளைவை அவங்க சந்திக்கிட்டோம். அவங்கள விட்டுருங்க. அவங்கள நாங்க நேசிக்கிறோம், அவங்களுக்காக ஜெபம் தான் செய்ய முடியும், வேற என்ன பண்ண முடியும்? உங்களுக்காக நான் பரிதவித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். கண்களை மூடி சிரத்தை தாழ்த்துவோம். ஒரு பாடலை மட்டும் பாடுவோமா? நான் பாவியே சுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. விழுந்து விட்டேன், மீண்டும் தவறி விட்டேன். விழுந்து விட்டேன், மீண்டும் தவறி விட்டேன். என்னை தூக்கும் இயேசுவே, என்னை தூக்கும் இயேசுவே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. ஆமாண்டவரே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள், ஆண்டவரே, இந்த நாளில் எந்த பாவத்தை குறித்து அவர்கள் இருதயத்திலிருந்து அவர்கள் ஜெபம் செய்கிறார்களோ அந்த பாவத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே. அந்த நல்ல உணர்த்துதலை நீர் தந்ததுக்காய் நன்றி தகப்பனே. உம்முடைய கிருபையன்றி எங்களால விடுதலை பெற்றுக்கொள்ள முடியவே முடியாதப்பா. ஆண்டவரே, எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். நீரே ஜீவனும் வழியும் சத்தியமா இருக்கிறீர். இயேசுவின் நாமத்துல எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். எல்லா பாவத்திலிருந்து விடுதலை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்ற வசனத்தை எல்லாம் நாங்கள் நினைவு கூறுகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமென். எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தெரியாதவர்களுக்கெல்லாம் ஷேர் செய்யுங்க. தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்கள இயேசுவின் அண்டையில கொண்டு வர வேண்டிய கடமை உங்களது. உலகத்துடைய ரட்சிப்புக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. ஊழியக்காரங்கள் யாவருக்கும் ஜெபித்துக் கொள்ளுங்க. எபேசியர் 6:18, கொலோசியர் 4:3 இதைத்தான் சொல்கிறது. எங்க ஊழியத்துக்காகவும் எனக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு ஜெப தேவைகள் இருந்தால் தேவனிடம் செல்லுங்கள். வேற யாரிடம் சென்று நேரத்தை வீண் பண்ணாதீங்க. கர்த்தரிடம் செல்லுங்க. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.